Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலில் இருந்து பன்னீர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னீர் செய்யறதுக்கு வினிகர் லெமன் ரெண்டுமே நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. பன்னீர் செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் ஆவின் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். பால் நான் அடுப்பில் நல்லா காய வச்சுக்கிறேன். காயட்டும். இப்போ பால் நான் ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காய்ச்சி பொங்க விட்டு எடுத்துக்கிட்ட இந்த பாலில் அடுப்பை குறைவாக வச்சுக்கிற தீயை குறைவாக வச்சுட்டு இதில் நான் ஒரு 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக இதை கிண்டி இந்த பாலில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 150 கிராம் தயிர் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். ஆனால் லெமன் வீட்டில் அவசரத்துக்கு இருக்காது, வினிகரும் நம்ம வாங்கி வச்சுருக்க மாட்டோம். அப்போ இதே மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கிற தயிரை வச்சு நம்ம டக்குன்னு பன்னீர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா பன்னீர் திரிஞ்சு கிடச்சிருச்சு பாருங்கள். தனியாக வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த டவலை க்ளோஸ் பண்ணி இதில் உள்ள தண்ணிகள் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். கட்டர் எடுத்துக்கிறேன். அந்த கட்டர் மேலே நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பன்னீரை நல்ல வடிவம் கிடைக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். 1/2 hour கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு வெயிட் எடுத்துடுறேன். வாவ்! நான் 1 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். பொதுவாக தயிர் 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் தேவைப்படும். அவ்வளோதான். நல்லா சூப்பராக சாஃப்டான மெத்துன்னு ஸ்பாஞ்சியான பன்னீர் வீட்டில் சிம்பிளாக வினிகர் லெமன் இல்லாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. பாலகவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பன்னீரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 2-3 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு 10 டேஸ்க்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும்.